ஜனவரி 15, 2026 இன்றைய வேத வசனம் சங்கீதம் 109:30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழ்வேன். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Psalms 109:30. With my mouth I will give great thanks to the Lord. I will praise him in the midst of the tongue. ஜெபம். பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து வருகின்ற எங்கள் தகப்பன் நீர் அல்லவோ ராஜா. இன்றைய நாள் முழுவதுமே கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் பாதுகாத்து கொண்டு வருகின்றீரே. உம்முடைய கிருபைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, ஒரு நாளும் அப்பா ஆவியானவரே உம்முடைய துதி எங்கள் வாயிலிருந்து விலகி போகாதபடிக்கு, எங்களை விட்டு விலகி போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்துமை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், சேபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேகர் நடுவில் அவரை புகழுவேன். கர்த்தாவே, ஆவியானவரே, உம்முடைய துதி எப்பொழுதும் எங்களுடைய நாவில் இருக்கட்டும். என் தகப்பனே, எப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. அப்போ அநேக குடும்பங்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சகோதர சகோதரிகளையும், சிறிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே அதிகாலையில் எழுந்த உடனே முதலாவது உம்முடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கர்த்தாவே, அதை எழுந்த உடனே அப்போ உலக பிரகாரமான காரியங்களிலோ மற்ற காரியங்களிலோ எங்களுடைய நேரங்களை செலவிடாதபடிக்கு அப்போ உம்முடைய வேத வசனத்தில் ஆவியானவரே உம்முடைய அப்போ வார்த்தைகளில் உமக்கென்று எங்களுடைய நேரங்களை செலவிடும்படியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக குடும்பங்களில் ஆவியானவரை குடும்பமாய் உட்கார்ந்துமை துதிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கர்த்தாவே, அநேக குடும்பங்களில் குடும்பம் ஜெபம் இருக்காது. ஆளுக்கு ஒவ்வொரு டைமில் வருவாங்க. என் தகப்பனை நேரம் இருக்காது. ஆவியானவர் அதையெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. இனி ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்பமாய் உட்கார்ந்துமை துதிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் நிரம்பட்ட இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுதும் எங்களுடைய வாய்களில் உம்முடைய துதிகள் நிரம்பட்டோம். ஆவியானவரை எப்பொழுது இறங்குவீராக அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களையும் ஆவியானவரை அதிகாலையில் எழுந்தவனையும் தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. பெரியோர்களை தொடுவீராக, சிறு பிள்ளைகளை தொடுவீராக. ஆவியானவரை இன்னும் ஆவியானவரை உம்முடைய புகழை நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஆவியானவரை சொல்லும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த காலகட்டங்களில் அப்போ ஒரு 4 பேர் ஒன்று கூடி நாங்கள் மற்றவர்களை கதைகளை பேசி, மற்றவர்கள் குடும்ப ஆவியானவரே கதைகளை பேசி அப்பா மற்ற குடும்பத்தை பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் என் தகப்பனே, ஆவியானவரை நாங்கள் ஒன்று கூடும் பொழுது அப்பா உம்முடைய புகழை மாத்திரம், நீர் எங்களுக்கு செய்திருக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களை மாத்திரம், அதை பற்றி மாத்திரம் நாங்கள் பேசும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. கர்த்தாவே, மற்றவர்களை குடும்ப கதைகளை பேசாதபடிக்கு அப்பா நீர் எங்களுடைய நாவுகளை அடக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, உம்முடைய புகழை மாத்திரம், நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களை மாத்திரம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரை இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சத்ருவின் பிடியில் அப்பா நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆவியானவரை நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கரம் எங்கள் மேல் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு பொழுதும் அப்பா மற்றவர்களை குறித்து பேசாதபடிக்கு அப்பா அவர்களுடைய குடும்ப விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணாதபடிக்கு ஆவியானவரை உம்முடைய புகழை மாத்திரம், உம்முடைய அதிசயத்தை அற்புதத்தை மாத்திரம் நாங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இப்பொழுது இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆவியானவரை எப்பொழுது
இப்பொழுது இறங்க இறங்க ராஜா. ஆவியானவரே ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களும் ஆவியானவரே இந்த வயதான காலத்தில் மற்றவர்கள் கதைகளை பேசாதபடிக்கு அப்பா உம்முடைய புகழை மாத்திரம் பேசும்படியாய், உம்முடைய துதியை மாத்திரம் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும்படியாய் ஒவ்வொரு பெரியவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட இறங்க ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியானவரே இப்பொழுது இறங்கும், ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இன்றைக்கு கூட உண்மையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆவியானவர் உம்முடைய புகழை மாத்திரம், உம்முடைய துதியை மாத்திரம் எங்களுடைய நாவுகளிலிருந்து புறப்படும்படியாய் செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.